எங்கருள் செய்த சாலுமொழி ஆழ்வழி தடுத்தடுமை கொள்வா மேலுற எழுதுமிகு கீழுற அகழ்ந்து மாலையனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். கண்ணிடை கறந்த கதிர் வெண்படம் என சோல் பொன்னிய நுதல் புனித நீரு பொழிவு எய்த தன்மதி முதிர்ந்த கதிர் சாய்வன மீதே வெண்ணரை முடித்தது விழுந்த இடை சழங்க காதிலனி கண்டிகை வந்தது குலைதாள சோதி மணி மார்பின் அசை நூலினோடு தோளின் மீது புனை உத்தரிய வெண்டுகில் நுடங்க ஆதவம் மறைக்குடை அடிக்கரம் விளங்க கண்டிசரி கோவன உடைப்பழமை கூற கொண்டதோர் சழங்களுடை ஆர்ந்தது அழகு கொள வெண்டுகில் உடன்குசை முடிந்து விடுவேனு தண்டொரு கை கொண்டு கடல் தள்ளடை நடை கொள்ள மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பு என்னும் அதன் வடிவமேயோ வைத்த நெறி வைதிகா விளைந்த முதலேயோ இத்தகைய வேடம் என ஐயுற எய்தே வந்து திரு மாமரை மணந்தொழில் தொடங்கும் பந்தர் இடை நம்பி எதிர் பண்ணு சபை முன்னின்று இந்த மொழி கேள்வினெதிர் யாவர்களும் என்றான் முந்தை மறையாயிரம் மொழிந்த திருவாயான் என்றுரை செய் அந்தணனை எண்ணில் மறையோரும் மன்றல் வினை மங்கள மடங்கலனை யானோ நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று நின்றதவன் நீர்மொழி பின் நீர்மொழிவதென்றார். பிஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன்னுடையதோர் ஒரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்றான். நெற்றி விழி யான் மொழிய நின்ற நிகர் எல்லான் ஒற்றதோர் வழக்கினிடை நீ உடையது உண்டேல் மற்றது முடித்தனது யான் பதுமை செய்யேன் முற்றிது சொல்லுக என எல்லை முடிவு இல்லான். ஆவது இது கேள்மறையோர் என்னடி யான் என் நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான். தேவரையும் ஆலயன் முதல் திருவின் விக்கோர் யாவரையும் வேரடிமை யாவுடைய எம்மான் என்றான். இறையோன் அது கேட்டவர் மருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைத்தான் கொள்ளலாம் என்று வெகுண்டார் சிரித்தார் திரு நாவலூரான் நன்றாள் வரையோன் மொழி என்று நோக்கி நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி ஆர்கோம் மிக்கான் மிசை உத்தரிய துகில் தாங்கி மேல் சென்று அக்காலம் உன் தந்தையால் வாழை ஈதாள் இக்காரியத்தை நீ என்று சிரித்ததேன் எடை என்ன மாசிலா வரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நிகழ்ச்சியால் சிரிப்பு நீங்கே ஆசில் இல்லந்தனர்கள் வேறோர் அந்தனர் கடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். பித்தனும் ஆக பெண்ணோ பெயனும் ஆக நீ என்று எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானேன் அத்தனைக்கு என்னை ஒன்றும் அந்நிலை ஆகில் நின்று வித்தக பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். கண்டதோர் வடிவாள் உள்ளம் காதல் செய்து நிற்கும் கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும் கொண்டோரால் ஓலை என்னோ அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர் துணைவானாரை. ஓலை காட்டென்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் வாழையோ அவை முன் காட்ட பணி செயற் பாலை என்ற வேளையில் நாவலூரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மாலையன் தொடர தானை வலிந்துவின் தொடரல் உற்றார். அவனம் படிக்க சென்ற அளவினில் அந்த நாளன் காவனத்திடையே ஓட கடிதுவின் தொடர்ந்து நம்பி பூவன தவறை உற்றார் அவரால புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார். மறைகளா இனமுன் போற்றி வளர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதுமால் ஓலை வாங்கி அறைகளல் அண்ணல்லாய் அந்தனர் செய்தல் என்ன முறையென கீறியிட்டார் முறையிட்டான் முடிவு இல்லாதான் அருமுறை முறையிட்டு நாம் அறிவதற்கரியான் பற்றி ஒரு முறை முறையோ என்ன உழை நின்றார் விளக்கி இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குளீர் செப்பும் என்றார். என்றலும் நின்ற ஐயன் இங்குளேன் இருப்பும் செய்யது அன்று என் வெண்ணை நல்லூர் அது நிற்க அறத்தாரின்றி வந்திரல் செய்தென் கையில் ஆவணம் வலிக வாங்கி நின்றிவன் கிழித்து தாழே நிரப்பினான் அடிமை என்றான். உழைமறை காதி நானை கோதிலாரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பணிபின் மிக்க ஒரு மனமும் பொங்க வெண்ணாவல் ஊராயில் உன் பிழை நெறி வழக்கை அங்கே பேச நீ போதாய் என்றார். வேதியன் அதனை கேளா வெண்ணை நல்லூரிலே நீ
போதினும் நன்று மற்ற புனித நான் மறையோர் முன்ன ஆதியில் மூல ஓலை காட்டினி அடிமையாதார் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றார் செல்லு நான் மறையோன் தன்பே திரிமுக காந்தம் சேர்ந்த பள்ளிரும் வனையுமா போல் வள்ளலும் கடிது சென்றார் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்னாம் என்று செல்ல அந்த அந்தணர்கள் வாழும் வெண்ணை நல்லூரை நன்னி வேதபாரகரின் மிக்கோர் விலங்கு பேரவை முன் சென்று நாதனாமறையோன் சொல்லும் நாவலூர் ஆரூரன் தான் காதல் என் அடியான் என்ன காட்டிய ஓலை கீறி மூதறி வீர் முன்போந்தான் இது மற்றென் முறைப்பாடு என்றான் அந்தனர் அவையில் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொன்னாய் ஐயர் என்றார் வந்தவாறு இசைவே அன்றோ வழக்கு இவன் கிழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான் இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் என்று விசையினால் வழிய வாங்கி பிரிப்பது வெற்றியா மறையோர் விளங்குவது போதில் வாண்டோல் பொருநொன்னோல் குளவு மார்பில் குடை கொடுமே போது குடை தோல் இருவர்களும் உதவும் பெருமையா காணும் போதி விளங்கும் தாரகையோ மதிக்கும் பாகம் நிலவும் சாலை தரும் அறையோர் இந்த அவிகுணவே பாகம் நுகர வருமாளும் அயனும் ஊரும் தொடர்ந்திருப்போம் மிகுந்து வந்திருக்கும் சேக்கையனவும் வானவர்கள் நாகம்மனையும் கந்தனவும் அத்தும் யோகிட்டமுல கோமதேனும் செல்வனவோ சாம்பாடிய சாமணிகனி போர் சமிதையிட கொண்டு அனைவனவோ மூழ்கி மறையூர் மகளிர் புகுவனவும் அம்பான் மங்கினி விளங்குவன அணி நீர் மருகு பலவுமுல ஆழ்வன் பயிற்று அதன் மருகு மண்ணி திரர்கள் வயல் வரவே தாழ்வில் தரளம் சொறி குலைப்பார் சமைத்தையாக தரம் சாலை வைக்க இளங்கள் நெருங்கி உலகோரங்கு சடங்கு கொடுத்தேர் வேறு தலைவர் பெருந்தேர்கள் விண்ணோரேறும் விமானங்கள் அடையில் கழனி செடி சோழ் வயலில் தாளி கல்காட்டை புடையும் சுரம்பு விடைக்குமுக திரளில் பரம்பு பூம்பாலை அடைகள் பயிலும் தாமரை நீர் அடையும் கையில் அடைகள் படமன் படிமொம்பல் நடையும் திரளும் திரை காட்சி அவையின் குலத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னின் மயமாக்கியவளர் ஓரேர் என்றும் புவி காக்கும் மன்னர் பெருமாள் அபாயம் வருந்தல் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலைவு பதிகைந்தில் ஒன்றாய் நீடும் நகைத்தவோ கண்ணின் பயனாம் வெள்ளிசையோ பாலின் பயனாம் இன்றுவையோ கண்ணின் பயனாம் பெருவொழியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சோ பெண்ணின் பயனாம் பொலிமலையோ வேத பயனாம் சைவம் போல் மண்ணின் பயனாம் அப்பதியில் வளத்தின் பெருமை வரமுடித்தோ பெருமை விளங்கும் அப்பதிய மறையோர் தம்முள் பெருமனை வாழ் தருமம் நிலவு காக்கிபோ சிறு தலைமை சால் பரப்பில் அருமை மனையும் அளித்ததுமே நஞ்சும் அளிக்கும் மரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாரையோர் திருமனைவி வாய்ந்த வரவின் வந்துவிட்டார் சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலால் உலகில் துணை புதல்வர் விளங்கும் தாம் செய்தான் பெரும்பேட்டல்லை பெருமை பெறுவான் பற்றும் நெறியும் பற்று பெற சார்பாய் உள்ள பவித்தரையா நன்றி புரியும் அவர் தம்பால் நன்மை வரையன் துறை விளங்க என்றும் மறையோ குளம் பெருக ஏழு புவனங்களும் உய்ய அன்பில் நடந்தும் பவர் செய்வ வாய்மை வளர மாதவத்தோர் வெற்றி விளங்க வந்ததயம் செய்தார் விசார சருமனா 5 வருடம் அவர் கடைய அங்கமாறும் உடனிருங்க தந்த மறைகள் உட்படமா தலைவர் மொழிந்த ஆகமங்கள் தந்தை அறிவின் தரிசினால் மொழிக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததா மறைமை ஆண்டிலும் நிரம்பு பருவம் அங்கெய்தி உடும் பெருமை உபயன பொறிவில் கணக்கு முடித்தறிவேன் திகழும் நெறிய அல்லாத எல்லாம் இயந்தோம் திகழும் மரபின் ஓடுவிக்கும் செய்கை பயந்தார் செய்வித்த உறவு மறையும் பலரையும் கொடுத்து பதன் கொண்டமைந்த இரவும் உணர்வின் திறம் கண்டு நிறுவும் மறையோடல் செய்தார் அலைகள் கலியில் பொற்களை ஆடும் கடலை என கொண்டு செலவு மிகுந்த சிந்தையினில் தெரிந்தார் சிறிய பெருந்தகையார் உடமே புரியும் செவடியார் நம்மை உடையார் இனமைமை உடனே தோன்றும் உணர்வீர்கள் ஒழியாதோறும் வழியன்று காதல் மேன்மேல் எழுந்திருத்தில் திடனே நிற்கும் செம்மாளா திகழும் நாளில் அங்குருணா போது கிடையன் உடன் போவார் ஊனாடிரையன் உடன் போக்க போது மற்றங்கு ஒரு புனிட்டு போற்றும் அவன் மேல் வரும்போது யாதும் ஒன்றும் பூசாதே
எரித்து கோல் கொண்டவன் குலைப்ப இது சென்று மிக பரிவால் வெகுண்டு விலக்கி மெய்யுணர்ந்து ஆகும் கலைகள் ஆகமனோள் பரப்பின் தொகுதி பான்மையினால் மேவும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்குலகில் யாவும் தெளிந்த பொருளிலேயே எய்த பொருந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தானாயற்கரம் செய்வார் அகம் மகிழ யோனிகற்கும் மேலாம் பெருமை தகவென பொங்கும் புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன வெறுமணிவார் அனந்தம் சூழ்ந்து பிரியார் அந்த மனைத்தும் தாமுடைய அல்ல போலும் இல்லங்க ஆய சிறப்பினால் பெற்ற அன்று மன்றுள் நடப்புரியும் ஆய நாட்டு வளர்மதியும் நதியும் என்ன செழித்தொடையும் வேகமேனி திருமுடிவேல் விரும்பி ஆடி அருளுக்கு தூய திருமஞ்சனம் என்றும் அளிக்கும் உரிமை சோபிகள் உடைய குலங்கள் திறக்கும் தகைமை தேவருடன் காலம் முழுதும் குணக்கணைத்தும் காக்கும் முதல் கண்டர் செய்ய சடை நிறுத்த சாத்தும் நீரு தேரம் செய்யும் எந்த முடிவன்னே உள்ளம் தகமை இனி பிறவி வேரோளவே உழைமான் வரிக்கட்டு கொள்ளும் கரத்தார் அணிபடிய குடசூல் மணிகள் சுரநதி நீர் வெல்லும் சமய தேவர்கதம் பெறாட்டி உடனே சேரமிசை கொல்லும் ஜனமால் பிடித்தேவ குலமன்னந்த சிறவிகளோ நிலவில் பலவும் நினைந்த இதத்தின் வழியை வினைந்த கண்டில் பயிலா நிறை காக்கும் இதன் மேல் இல்லை கடன் இதுவே கண்டுள்ளாடும் சேவடிகள் வழுத்து நெய்யாவதும் என்று நின்ற ஆயந்தனை நோக்கி நிறுவிப்போ ஒடிகணி என்பார் தானே நிறைவை என்றார் அஞ்சேடை மகனோ தானே இறைந்து விட்ட கண்டான் தாமும் மறையோர் செய்வினார் ஆனே நெருங்கும் பேராயும் அளிப்பாராயி பயங்கூர்க்கு ஆனே என்ன நிறைகாக்க அந்த அறைவே மறைச்சிருவேன் தோளும் கயிறும் கொண்டு விடை கொடுமை அலைய குளவுமா தோளும் நூலும் சிறுமார்பில் துவள அரை கோபனும் சுடர பாலும் பயணம் பெருகவரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையின ஜாலும் புல்லின் வேண்டும் பனையம் மிசையந்தலை சென்று அதவும் காலம் கழிவைத்தோம் படித்தும் அளித்தும் படிவகற்றி இதமுன் துறையுள் நல் தண்ணீர் ஊட்டி அச்சம் எதிர் நீக்கி ஆதன் நலமுன் செலுமில அமர்வித்த முத மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோ இல்லம் தரும் வைத்தார் அன்னை கரையின் வளர்புறவே மாடும் படுகர் வருகினிலும் தண்டித்திலம் நீர் மருந்த தண்டடை சோழ்வுளையின் சார்பினிலும் எண்ணில் பெருகு நிறைமைத்த சமிதை உடன் மேல் எரிகொண்டு அண்ணு கண்ணுள் முன்முகதும் நன்னாள் பலவும் அந்நாளில் ஆய நிறையின் குளமெல்லாம் அழகின் விளங்கிய மிக பள்ளி மிக இனிய பொருள் உணவும் விரும்பும் குணலும் மாறுதலினால் ஏய மனம் கொள் பெருமகிழ்ச்சி எய்து இரவும் நண்பகலோ தூய தீம்பால் வடிபெருகி சொரிய விளைகள் சுரந்தனவாள் போனும் தொல்வேல் வீச்சடங்கு புரிய ஓம தேனுக்கள் காணும் பொழியின் உண்மையினோ அநேக மடங்கு கரப்பனவாய் வேணும் தகுதி அன்பாளி பிரமச்சாரி மெய்தான் வானும் தேர்த்த வான் மறையோர் எல்லாம் மனமகிழ்ந்தார் அனைத்து திரைத்தும் ஆண்டினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி மலைக்கண் கன்று பிரிந்தாலோ மறுவு சிறிய மலைக்கன்று கண்டருகு சாந்தருகு சாயாம் தன்மை நிலைமை வாய் கடித்து தொடர்ந்து உழைக்கண்கள் கரவாபி பால் மொழிதனவாள் தம்மை அணைந்த அன்முளைப்பால் தாமே பொழிய கண்டு வந்து செம்மை நெறிய ஒரு மரணத்தில் திருமஞ்சனமாம் குறிப்புணத்தே எம்மை உடைய வல்லலார் எய்த நினைந்து தெளிந்ததனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விளைந்தெழும் அங்கன் முன்னை அர்ச்சனையில் அளவில் தொடர்ச்சி விளையாட பொங்கும் மண்மான் மன்னி மன ஒளின குறையில் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையா திருமேனி மணலாளாக்கி சிவாலயமோ உங்கு நீடு கோபுரமோ சுற்றாலயமோ வகுத்தமைத்தார் ஆத்தி மலரும் செழுந்தளிரோ முதலாகருகு வளர்புறவில் பூத்த மலர்கள் தாம் தெளிது புனிதர் சடின திருமுடிமேல் காத்தலாகும் திருப்பள்ளி தாம பலவும் தாம் கொய்து கொத்த இலைப்பும் கூடையினில் குறைந்து மனதான் கிட வைத்தார் நல்ல நவகோவர்கள் பெற நாடி கொண்டு நாடல் பூவும் கொள்ளை இடத்தும் குறை மறையும் மேவும் கோக்கள் உடன் கூட கொள்ளை அணைந்து பாலக்கள் ஒன்றுக்கொருகாலாக எதிர் எல்லா அவையும் கிடைத்து முளை தேண்ட செழும்பால் பொழிந்தனவாள் கொண்டு மடுத்த குடநிலைய குணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமண்பின் மணல் அடைய துள்ளவை முன்பாபித்து மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன்முறையே பண்டை பரிவாளர் தீர்த்து பாலில் திருமஞ்சனமாட்டி மீள மீள இவ்வண்ணமோ வெண்பால் சொறி மஞ்சனமாட்ட ஆல உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பால் உளதாய் அமர்ந்த நல்பாடு
பூசை கொள்கின்றார். பெருமை பெருங்கும் செய்கின்றோரு பிள்ளையார் தாம் உள்ளத்தில் ஒருமை நினைவால். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 12ஆம் திருமுறை தந்த பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் வரலாறு இந்த வீடியோவில் பார்ப்போம். சோழ நாட்டு அரசனான 2ஆம் குலோத்துங்க சோழன் அனபாய சோழருக்கு கடலினும் பெரியது எது, உலகினும் பெரியது எது, மலையினும் பெரியது எது என்ற கேள்விகள் தோன்றின. அனபாய சோழரின் அமைச்சராக இருந்த சேக்கிழாரின் தந்தை இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாது தவித்த பொழுது சேக்கிழார் விடையை அளித்தார். அதனை மன்னரிடம் கூறியமையால் சேக்கிழாருக்கு அமைச்சர் பதவியை அனபாய சோழர் அளித்தார். சேக்கிழாருக்கு உதவும் சோழ பல்லவன் என்ற சிறப்பு பட்டத்தினை தந்தார் அரசர். சேக்கிழார் திருநாகேஸ்வரம் கோயில் இறைவன் மீது பற்று வைத்திருந்தார். அதனால் குண்டத்தூரில் திருநாகேஸ்வரம் என்ற பெயரிலேயே கோயில் ஒன்றை கட்டினார். 2ஆம் குலோத்துங்க சோழன் போர்களில் ஈடுபடாமல் கேளிக்கைகளில் மனதினை செலுத்தியதாகவும் அதன் காரணமாக சமண முனிவரான திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி எனும் நூலை படித்து இன்புற்றதாகவும் தெரிகிறது. சீவக சிந்தாமணி என்பது களவி நூலாக இருந்தமையாலும் அந்நூல் இன்மைக்கும் மறுமைக்கும் துணை செய்யாது என்பதையும் எண்ணி சேக்கிழார் வருத்தம் கொண்டு மன்னனுக்கு எடுத்துரைத்தார். மறுமைக்கு துணை புரியக்கூடிய சிவபெருமானின் தொண்டர்கள் வரலாற்றை சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் தொகையிலிருந்து சோழ மன்னனுக்கு சேக்கிழார் எடுத்துரைத்தார். அத்துடன் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் பாடல் பெற்ற திருத்தொண்டர் திருவந்தாதியையும் கூறினார். அவற்றை கேட்ட சோழ மன்னன் நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கும்படி சேக்கிழாரை வேண்டினான். அதன் காரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 60 சிவ தொண்டர்களின் வரலாற்றையும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை சடையனார் தாயார் இசை நாணியார் வரலாற்றையும் ஊர் ஊராக சென்று அதிக தகவல்களை திரட்டினார் சேக்கிழார். எழுதா இலக்கியம் எனும் நாட்டுப்புற பாடல்களையும் கல்வெட்டுகளையும் அடியார்கள் கதையும் கேட்டறிந்து அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். புராணம் இயற்ற தில்லை எனப்படும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்றார். அங்கு சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி தில்லை நடராஜ பெருமானை வணங்கினார். பின்பு 1000 கால் மண்டபத்தில் அடியார்கள் முன்னிலையில் இறைவன் உலகலாம் என அடியெடுத்து கொடுக்க புராணம் பாடத் தொடங்கினார். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளன்று புராணம் தொடங்கி அடுத்த வருடம் சித்திரை மாதம் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் புராணத்தினை முடித்தார். ஓராண்டு காலம் புராணம் இயற்றப்பட்டது. இந்நூலில் திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தியார் பாடியவாறே அடியார்களின் வரலாற்றை அதன் வரிசையிலேயே பாடினார். அத்துடன் சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார் இசை நாணியாரையும் நாயன்மார்களாக இணைத்து கொண்டார். பெரிய புராணத்தில் 2 காண்டங்களும் 13 சருக்கங்களும் 4286 பாடல்களும் உள்ளன. அதுநாள் வரை சைவ சமய இலக்கியங்களில் 11 திருமுறைகள் இருந்தன. அதனுடன் 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் சேர்த்து கொள்ளப்பட்டது. சேக்கிழார் பெரிய புராணத்தை திருவாதிரை நட்சத்திரத்தன்று பாடி முடிந்ததும் அரசன் வந்து அவரை தன்னுடைய பட்டத்து யானையின் மீது ஏற்றினார். பின்பு தானும் அந்த யானையின் மீது ஏறி சேக்கிழாருக்கு வெண் சாமரம் வீசி புராணத்தோடு ஊர்வலம் சென்றார். அடியார்கள் பின்தொடர்ந்து வந்தனர். தில்லையில் வாழ்ந்த அடியார்கள் பெரிய புராணத்தினை சிவபெருமானாக கண்டனர் என்பது நம்பிக்கையாகும். இவர் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணசாரம், திருப்பதிக்கோவை என்னும் 3 நூல்களும் சேக்கிழாரால் பாடப்பட்ட நூல்கள். உலகிலேயே சேக்கிழாருக்கு 2 கோயில்கள் மட்டுமே தனி சந்நிதி உண்டு. முதலாவது சேக்கிழார் பிறந்த ஊரான திருக்குன்றத்தூர் சிவன் கோயில், 2வது தேவகோட்டை நகர சிவன் கோயில் ஆகும். திருச்சிற்றம்பலம்.